அதாவது ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குது. அதை சொல்ற ஆளுக்கெல்லாம் நம்பிக்கையாலாம் ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஹதீஸை தள்ளிட்டோம்னு சொன்னா அவங்க எல்லாரும் பொய்யராயிடுறாங்கல்ல, அவங்க இடம்பெற்ற எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லணும்ல அப்படிங்கிற ஒரே முதல் கேள்வி. அதாவது முதல்ல ஒருத்தர் பொய்யன்னு சொல்வதாக இருந்தா திட்டவட்டமா அது யாருன்னு தெரியணும். 7 அறிவிப்பாளர் வருவாங்க ஒரு ஹதீஸ்ல. ஒரு ஆள் சொல்ல மாட்டாரு புகாரி அவருக்கு உஸ்தாது, அவருடைய உஸ்தாது, அவருடைய உஸ்தாதுன்னு சொல்ல வரைக்கும் போகும். சில ஹதீஸ் 8 சங்கிலி வரும், சில பேருக்கு 6 பேர் வருவாங்க. அப்ப அதுல யாரோ ஒருவர் தவறா சொன்னவர் இருப்பாருன்னு அதுல வறுமையை தவிர யாரோ ஒருத்தர் அதுல இப்ப இங்க இருக்குல்ல, யாரோ ஒருத்தர் இருப்பாங்க எல்லாம் தெரிஞ்சு சொல்ல முடியுமா? இங்க இருப்பதுல யாரோ ஒரு கெட்டால் இருக்கலாம்ல, யாரோ ஒரு ஆள் இருப்பார் என்பதுதான் அதுல தெளிவாகவே தவிர இந்த ஆள் தான் பர்டிகுலர்னு உங்களுக்கு ஆகாது. அப்ப அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, அந்த ஹதீஸ்ல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளிப்படையா நல்லவர்னு தெரிகிறதா, அவர் கெட்டவர்னு சொல்வதற்கு ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் அவரை கெட்டவர்னு சொல்லிடக்கூடாது. இந்த செய்தி குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குது. இது யாரோ ஒருத்தர் ராங்கு பண்ணிருக்காங்க. அந்த ராங்கு கூட பொய்யாத்தா இருக்கிற அவசியம் கிடையாது, புரிந்து கொள்வது தப்பா இருக்கலாம். அவர் சொன்னவர் ஏற்கனவே சொன்ன ஆள்கிட்ட கேட்கும் பொழுது அவர் ஒண்ணு சொல்லிருப்பாரு, இவர் வார்த்தையை விட்டுட்டு 2வது ஆள் அறிவிச்சிருப்பாரு. வேணும்னு சொன்னான்னு சொல்ல முடியாது. காது தப்பு செஞ்சிரும், கவனம் தப்பு செஞ்சிரும். பொய்யருங்கிற மாதிரியான ரெக்கார்டு தான் சொல்ல இயலாது. அதனால ஒரு அறிவிப்பா ஒரு ஹதீஸ் குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தால் அதை சொல்லக்கூடிய ஆட்க நம்பகமானவர்கள் வெளிப்படையா தெரிஞ்சா அனைவரையும் நீங்க தள்ளவே முடியாது. அது ரூலே கிடையாது. அப்படி எந்த உலகத்தினுடைய நீதியிலையும் லாஜிக்கிலையும் கிடையவே கிடையாது. லாஜிக் என்னன்னு கேட்டா, ஒரு கூட்டத்துல ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னா அம்பது பேரை குற்றவாளி ஆக்கிட மாட்டான். நடந்திருக்கு, ஒரு கொலை நடந்திருக்கு, 8 பேர் தான் இருந்திருக்கீங்க, 8ல இன்னான்னு தெரிஞ்சாதான் அது குற்றவாளி ஆக்குவானே தவிர 8 பேரையும் இந்த தள்ளி வச்சிருவோம் அப்படி சொல்ல முடியாது. இது உலகத்திலையும் கடைபிடிக்க முடியாது, உலக நாட்டு சட்டங்களையும் கிடையாது, எந்த லாஜிக்கிலையும் கிடையாது. ஒண்ணும் அது போக அவங்க பொய் தான் சொன்னாங்கிற சொல்ல இயலாது. இந்த சாலிம் விஷயத்தை கூட என்ன பண்ணிருக்கலாம், தப்பா புரிஞ்சிருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஒண்ணு சொல்லி கொடுக்காதுன்னு சொல்லி கூட கொடுன்னு சொல்லிருக்கலாம். ஒரு லாங்கு ஒரு சொல்லுதான், அது மாதிரிலாம் சிலதெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த சகுனம் பாக்குற விஷயத்துல எல்லாம் பார்க்க கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு அறிவு, பார்க்க சொன்னாங்கன்னு வருதுன்னு வருது. அப்ப அதுல ஒரு சின்ன ஒரு வார்த்தை மிஸ்டேக்ல ஒருத்தர் தப்பா புரிஞ்சிருக்கலாம். இட்டுக்கட்டி சொன்னாங்கன்னு வராது. இட்டுக்கட்டி பொய் சொன்னாரு சொன்னா யார் அவரு, என்ன இட்டு கட்டினாரு, அது போய் சாட்சி என்ன, அதை வச்சு சொல்லணுமே தவிர இப்ப நான் ஒண்ணு உதாரணம் சொல்றேன். இங்க எல்லாரும் கூடி இருக்கணும். ஒரு 10 பவுன் செயின் ஒரு அம்மா போட்டிருந்தாங்க, காணா. இப்ப இதுல யாரோ ஒருத்தன் நாயக்கி தானே, இல்ல யாரோ ஒருத்தன் எடுத்துருக்க, வேற யாரும் இல்ல. அப்ப அதனால இந்த 3 பேர் எங்க அங்கீகரிக்க யாரும் சொல்லுவீங்களா? 3 பேர் இருக்கிறீங்க, ஒரு நகை போயிடுச்சு, இதை தவிர வெளியே ஆள் யாரும் கிடையாது, எல்லாத்தையும் போட்டாடு படம் போட்டு விடு, இந்த இவ்வளவு பேரையும் உள்ள எடுக்காது எங்கேயுமே, இவ்வளவு பேரையும் கேர்ஃபுல்லா இருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? நாம வெளிப்படையானதை கொண்டு தீர்ப்பளிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு மனிதரை வைத்துக் கொண்டு பர்டிகுலர் மனுஷனை சொல்ல முடியாது. கருத்தை ஏன் சொல்றா குர்ஆன் மாத்தமா இருக்கு, அவ்வளவுதான் ரூல். அவனை பத்தி அது எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் காட்டினா தான் செய்ய முடியும், யாருன்னு காட்டல. அதனால பொய் என்று அனைவரையும் சொல்வது அறியாமையில உள்ளது. அது உலகத்துல சிரிப்பாங்க, நீங்க இதுக்கு சிரிச்சு இல்ல, நீங்க அதுக்கு தான் எல்லாம் சிரிப்பாங்க. இதை போய் ரூலா சொன்னீங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். அது ஒரு விலைக்கு ஒண்ணு.